தலைமைச் செயலகத்துக்கு போகிற ஒரு போராட்டம் மாதிரியே தான் இருந்தது. நைட்டு 2 மணி ஆனாலும் உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீ தூங்கு அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் அவர் பிரச்சாரத்திலையும் அப்படிதான் பண்ணாரு. அழைக்கிறோம். கிழக்கே போகும் ரயிலில் கோடம்பாக்கம் வந்தவர். எப்போதும் துணிச்சலும் நகைச்சுவையும் சேர்ந்தே பெற்றவர். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இவரை கண்டால் சற்றே பொறாமைப்படும். வெள்ளித்திரையில் இந்திய சினிமா. நீங்க பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். சரத் சார் சொன்னாங்கல்ல 50% கொடுத்தா இன்னும் என்னெல்லாம் ஆகும்னு சொன்னாங்களா, அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா ஒன்றும் ஆகாது. முதல்ல இந்த 33 கொடுக்கறதுக்கே இவ்வளோ முக்கியம், இவ்வளோ நாள் ஆச்சு கொடுக்கறதுக்கு. அதுக்கு 1008 கருத்து பேசினாங்க. பட் இல்லைடா, விமன் ஆர் வெரி ஏபிள். இப்போ இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் மாறி போயிருக்கு. விமன் ஹவ் சேஞ்ச்ட், இவால்வ்ட் அண்ட் க்ரோன். ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து சிறப்பாக செயல்பட முடியும். தேங்க்யூ மேம். ஆனால் சினிமாவில் மட்டும் அது வேற கதை. அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க. பட் சினிமாவில் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. இருந்தாலும் அப்படி இருந்தோம் நாங்கள்லாம். இப்போ வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து வேறு வேறு பரிமாணத்தில் எழுதுகிறாங்கன்னா இட் இஸ் சேஞ்ச்ட். அந்த சேஞ்சை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். மாற்றம் ஒன்று தான் உறுதியானது. அதனால் அந்த மாற்றத்துக்கு வந்து நம்ம அது இன்னும் சிறப்பாக நம்ம செய்யப்படும். இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ மேம். நீங்க சரத் சார் வந்து நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இல்லை ஒரு கருத்து இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அதிகமாக கேள்வி பதில் நேரம்லாம் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்கள டயர்ட் பண்ணாதீங்க. நீங்கள் கவிதா அதை வந்து இதை வந்து என்ன கேட்டீங்க நீங்கள்? ப்ரொடக்ஷன் மேனேஜரா? அதாவது ஒன்லி அதை மட்டும்தான் நம்ம எல்லாருக்கும், இந்த இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல ஒன்று வேணும். இந்த பணியை இவர் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் வந்து ஒரு சைக்கிளில் போய் பேப்பர் போட்டவன், பிஎஸ்சி பட்டதாரி. சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன். எனக்கு வந்து ஸ்பேர் டைம் இருந்தது, நிறையா இருந்தது. ஒரு சைக்கிள், ஹீரோ சைக்கிளுக்கு வந்து அந்த சைக்கிள் பாட்டாக கைண்டு தான் வரும். அதை ஃபிட்டராக இருந்திருக்கேன். அப்புறம் வந்து ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்யலாம் என்ற ஊக்கமும் தாக்கமும் இருந்தால் வெற்றி அடையலாம். அந்த முயற்சிக்கு நம்ம இளைஞர்கள் வரணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் தொடச்சா கூட தப்பு கிடையாது. எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யும்போது அது நியாயமாக உங்கள் மனசிற்கு பிடித்த வேலையாக இருந்தால் அது உங்களுக்காக, உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக நீங்கள் போராடுறீங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் இழிவாகவே நினைக்க வேண்டாம். ஆனால் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொல்லலான்னு பரவாயில்ல, டீ சப்ளையராக சொன்னால் கூட நான் ஒன்று ஒர்க் பண்ணுவேன். தட் இஸ் வாட் ஐ ஹவ் பீன். அந்த ஹார்ட் ஒர்க் இஸ் வாட் இஸ் சி இன் சரத்குமார். தேங்க்யூ சார். அதே மேடம், இது அரசியல் கதை எங்க மேடம்? அரசியல் கதை. நீங்களும் அரசியல்வாதியானால கேட்குறோம். பாலன் சார் சொன்னார் பீகார் ஜார்க்கண்ட்லாம் நம்மளை விட ரொம்ப பின்னால் இருக்குன்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 எம்எல்ஏ இருக்காங்க. அதில் வெறும் 12 பேர் தான் பெண் எம்எல்ஏ. 35 மினிஸ்டர் இருக்காங்க. வெறும் 2 பேர் தான் பெண் மினிஸ்டர். ஏன் அரசியலில் மாத்திரம் பெண்கள் முன்னேற முடியல? அது யார் தடுக்கிறா சார்? அது வந்து தடுக்கிறது வந்து நிறைய பெண்கள் வந்து சில டைம் அப்படியே பின் வாங்கிடுறாங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்ப மனசை வந்து நம்ம வேறு மாதிரி வச்சுக்கிட்டு, இல்லை இந்த நெகட்டிவிட்டி நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்ச பெண்கள் கண்டிப்பாக வரணும். இப்போ கூட வண்டியில் வரப்போது இவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் எங்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசினதான்னு. என்ன பண்ணலான்னு நேராக போய் ஒரு பலார்னு ஒன்று அடிச்சுட்டு வந்துடலாங்க அப்படின்னு. நீ ஒன்றும் பேசாத, நீ பேசாமல் வான்னாரு. ஆனால் இட் இஸ் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பதில் சொன்னால் தான் எனக்கு, நான் அவருக்கும் எனக்கும் அது ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு வரும். யாராவது தப்புனா நான் தப்புன்னு நான் சொல்லிடுவேன். அவர் சொல்ல மாட்டார், கொஞ்சம் பேசாமல் இரு அப்படிம்பாரு. பட் அதனால தான் பெண்கள் நிறைய பேர் பின்வாங்குறாங்க. பிகாஸ் இவ்வளோ வந்து என்ன மேக்ஸிமம், அதுவும் இந்த சினிமாவில் இருந்து வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்குற கேள்வி வந்து, நீங்கள் சினிமாவில் இப்போ நீங்கள் எம்பியாக நீங்கள் போட்டியிட்டீங்க, நடிப்பீங்களான்னு. நான் கேட்குற ஒரே இது, எந்த ஆம்பளை கிட்ட நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களான்னு? ஏன் அவங்க வேலை செஞ்சு அவங்க வந்து எம்பியாக இருப்பாங்க, அவங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க, நாங்கள் இருக்க மாட்டோமா? இருப்போம், எல்லாமே செய்வோம். எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த நோஷனை ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. வேலை செய்கிறத விட அதனால தான் நான் வந்து மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களை ரொம்ப அட்மையர் பண்ணேன். பிகாஸ் ஷீ குட் பி பாதர்ட் அபவுட் எனிதிங். அவங்க என்ன நினச்சாங்களோ அவங்க அதை தான் செஞ்சாங்க தவிர ஷீ டிடன்ட் கிவ் அ டேம். ஐ லைக் தட். வசந்தபாலன் சார். சொல்லுங்கள் சார்.
சார் ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 3 கண்டெய்னர் வந்தது. அதில் ஒரு கண்டெய்னர் காணும்னு சொல்லி பல வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் நியூஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்து எடுத்திருக்கீங்களா? ஏன்னா அதில் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஷன் காமிச்சிருக்கீங்க பெரிய அளவுக்கு. ஸோ எல்லாருமே ரிலேட்டிவாக வராங்க. நம்ம தமிழ்நாட்டு சார்ந்தது இந்த ஸ்டோரியா அந்த கண்டெய்னர் எல்லாமே? முழுக்க இந்த கதை வந்து புனைவு சார். கதையில் இருக்க எல்லாமே புனைவு. அது எதுக்குமே நீ ஒரு அர்த்தம் கற்பிக்காமீங்க. அப்போ தான் சேஃபாக நாங்கள் வந்து வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகும் நடக்கும் என தொலைக்காட்சி தொடரில் குடும்பங்களை கொள்ளையடித்தவர். கொளுத்தும் வெயிலில் குடையாய் உந்தன் சிரிப்பு, ஊரே காத்திருக்கும் உங்கள் வெற்றி முடிவு. இன்று தலைமைச் செயலகம் பேச வரும் மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ, வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ, இப்போது கொஞ்சம் பேச வரலாமோ? ராதிகா மேடம் அவர்களை பேச அழைக்கிறோம். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மாலையை சார்ந்த வெற்றிகரமாக இந்த சீரீஸை பார்த்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கண்டினியூஸாக பார்க்குறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். பட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு இப்போ நான் உள்ளே வரப்போந்து எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இங்கே ZEE5 உடன் இணைந்து எங்களுடைய வெப் சீரிஸ் தலைமைச் செயலகம், இந்த தலைமைச் செயலகம் ஆரம்பித்ததுலேருந்து இது ஒரு இப்போ கௌஷிக் ரொம்ப சுருக்கமாக பேசினார். ஆனால் இமெயில் மட்டும் பெருசாக அனுப்புவார். எவ்வளோ பெரிய ஜேர்னிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது உண்மையிலே ஒரு தலைமைச் செயலகத்துக்கு போகிற ஒரு போராட்டம் மாதிரியே தான் இருந்தது. எல்லாம் அது இது என்னென்னமோ அப்படியே போய் வந்துட்டோன்னே வந்து, ஆனால் ஒன்று இது கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. இந்த கதை இது எடுக்கப்படுற விதம், அதில் வந்து நன்றி சொல்ல வேண்டியது வசந்த பாலன் டைரக்டர் அவர்களுக்கு தான். அவர் எங்கேயுமே அந்த கதையை எந்த இடத்துலையும், ஆனால் இதில் என்னென்னா அவர் சினிமாவிலேருந்து வெப் சீரிஸ்க்கு வந்தனால ஃபர்ஸ்ட் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு அது அப்படியே அது சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சினிமாவில் வந்து அவர் சங்கர் சார் கூடவே இருக்கார். சங்கர் சார் எப்படி படம் எடுப்பார் அந்த மாதிரி அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் வெப் சீரிஸுக்கு ஒரு வேற ஒரு நரேட்டிவ். இப்போ கூட யாரோ நான் உள்ளே வந்தோன்னு கேட்டாங்க, நீங்கள் நடிச்சிங்க, அதுக்கப்புறம் சீரியல் எடுத்தீங்க, அப்புறம் படம் எடுத்தீங்க, இப்போ வெப் சீரிஸ், இட்ஸ் ஆல் த சேம். ஆனால் ஒரு நெரட்டிவ்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டெலிவிஷனுக்கு வேற ஒரு மீட்டர் இருக்குது, வெப் சீரிஸுக்கு வேற ஒரு மீட்டர், சினிமாவுக்கு வேற ஒரு மீட்டர். அது மீட்டர்னு சொல்கிறது அதோட டைமிங், அதை சொல்கிற விதம், அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற அந்த இமோஷனை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது வந்து இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர், கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர். அது வசந்த பாலன் சார் வந்து ஃபஸ்ட்டு அப்படியே அவர் இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் அவரும் அந்த ஃப்ளோவில் வந்துட்டார். அண்ட் அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த எல்லா க்ரூ, கேமராமேன்ல இருந்து, மியூசிக்ல இருந்து, எடிட்டர்ல இருந்து, அவர் கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ஸ்ல இருந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு சொன்ன வசந்த பாலன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எப்பவுமே உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டேன். ஒருத்தருக்கு வேலையை கொடுத்துட்டேன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அவங்க செய்யணும். நம்ம உள்ள போய் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணுங்கிறது நான் வந்து இது வரைக்கும் சினிமாவில் நான் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் போகிறதுக்குள்ளே எல்லாமே பேசிடுவோம். இந்த கதையை ஃபர்ஸ்ட் நான் அவரை மீட் பண்ணி இந்த கதையை நான் சொல்லும்போது அவர் அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்தாரு. அப்புறம் அப்படியே யோசனை பண்ணார். யோசனை பண்ணி, மேடம் இந்த கதையெல்லாம் எடுத்தால் நாங்கள் ஊரில் இருக்க முடியாது மேடம் அப்படின்னாரு. சரி, ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு கதையை நீங்கள் பாருங்க அதை எப்படி பண்ணணும்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்ல அதை ரொம்ப பிரமாதமாக அவர் வந்து, அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டீங்க, பட் அது ரொம்ப அழகாக அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து அமைச்சு கொடுத்துட்டாரு. ஸோ தேங்க்யூ வசந்த் பாலன் சார், தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங்.
அதுக்கப்புறம் இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டதும் இல்லாமல் அவங்களையும் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இவங்களை எல்லாரையும் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணால் கூட அதுக்கப்புறம் ஸ்ரேயா வந்து வேற படத்துக்கு போயிட்டாங்க, பரத் வேற படத்துக்கு போயிட்டாரு, எல்லாருமே வேற வேற. எனக்கு சினிமாவில் இருக்கிறதுனால அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. பட் என்ன பண்ணுறது, ஆல் ஆஃப் அஸ் வர் ஹெல்ப்லெஸ். பட் எல்லாமே அது கொண்டு வந்து அது கரெக்டாக அமைச்சு கொடுத்துட்டோம். அண்ட் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி, சந்தானம், எவ்ரி ஒன், கவிதா, எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இங்கே கிஷோர் எல்லாம் இல்லை, பட் அவரெல்லாம் கிஷோருக்கு என்னென்னா மேனேஜர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, யாருமே கிடையாது. அவர் எப்போ ஃபோன் எடுக்கிறாரோ அன்றைக்கி தான் நாங்கள் ஷூட்டிங் வைக்க முடியும். பட் 100% ஒரு இப்படி ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது. நான்லாம் சினிமாவில் நிறைய பேரை பார்த்துட்டேன், ஆனால் அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன். ஆனால் பிடிக்கிறது தான் கஷ்டம். அதுக்கு நான் வந்து பூஜாவையும் கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க விடவே இல்லை. நைட்டு 2 மணி ஆனாலும் கிஷோரை வந்து எப்படியாவது பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஷூட்டிங்க்குன்னு அவங்க இதெல்லாம். பட் ஆஃப்கோர்ஸ் இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸாக இருந்தாலும் எல்லாருடைய உழைப்பு மட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அண்ட் இங்கே இருக்கிற அனைவருக்கும் இந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி டு ஜி. பாவம், அவங்க இந்த மாதம் வெளியே வரலாமா அப்படின்னு நினைக்க போகுது. சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை முடியாது. அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதம் வரலாமா, இல்லை அதுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் மீறி இது எல்லாம் கொண்டு போய் சேர்றதுக்குள்ள கரெக்டாக இருந்தது. ஆனால் இதில் முக்கியமான வந்து சுப்ரீம் ஸ்டார் தான். ஆஸ் யூஷுவல் நாட்டாமை இல்லாமல் எதுவுமே நடக்காது இங்கே. அவர் வந்து நாங்கள் நினைக்கிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஏன்னா நானும் வேற எங்கேயோ போயிட்டேன், அவர் சொன்னார், நீ எந்த டென்ஷனும் எடுக்காத, நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்துக்கும் அவர் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் அவர் இறங்கி அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல் ஸ்பீட் இதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டு வந்து அவர் கண்டினியூஸாக இதில் டே அண்ட் நைட் அவர் ஷூட்டிங் இருக்கும், அவர் வந்து டப்பிங் இருக்கும், அவருடைய அரசியலில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இருந்தால் கூட அந்த நைட்டு 2 மணி ஆனாலும் உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீ தூங்கு அப்படிம்பாரு. அதே மாதிரி தான் அவர் பிரச்சாரத்துலேயும் அப்படி தான் பண்ணார். நாங்கள் நைட்டு வந்து எல்லாமே டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னும் டிஸ்கஷன் இருக்கும்போது நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி என்னை அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் அவர் வந்து 4 மணிக்கு வந்து தூங்கி திருப்பி 7 மணிக்கு எஞ்சி பிரச்சாரம் போயிடும் அந்த மாதிரி. ஸோ அவருக்கு வந்து நான் நன்றி சொன்னால் அது நல்லா இருக்காது. பட் ஐ ஹாவ் டு டெல், அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கிளாரிட்டி. அது நிறைய படங்கள் எடுத்துட்டாரு, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டாரு லைஃப்பில். ஆனால் வெப் சீரிஸ் வந்து அவருக்கே சேலஞ்சிங்காக இருந்தது. என்னடா இது இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு. கஷ்டம்லாம் கிடையாது. பட் அது ஒரு 8 எபிசோட்ஸுங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 படங்கிற ஒரு கான்செப்ட் ஆயிடுது. ஸோ இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் யாராவது பேர் விட்டுருந்தா தயவு செஞ்சு மன்னிக்கவும். பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. எல்லாரும் இதை பார்த்து ரசிச்சிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்கிறதும் நான் பார்த்தேன், இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஐம் ஸோ ஹாப்பி. இது வந்து எங்களுடைய வெப் சீரிஸ், ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ரடானுக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரிஜினல் ஓடிடி கண்டென்ட்னா நாங்கள் தான் பண்ணோம். அப்போ சிறகுகள்ங்கிற ஒரு படம் ஃபார் சன் டிவிக்கு பண்ணியிருந்தோம். பட் இன்னைக்கு வெப் சீரிஸுங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப்பிங் த ரடான் பேனர் கோயிங். ரடானில் பணி செஞ்ச அத்தனை பேருக்கும், நைட் அண்ட் டே கூட பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்ச அனைவருக்கும் நன்றி. எஸ்பெஷலி பூஜா அண்ட் கிருஷ்ணா. தேங்க்யூ பூஜா. இன்னைக்கு தான் மாஸ்கை கழட்டி எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டணும். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்கள் உங்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக திஸ் வில் பி another milestone for Radan. Thank you so much.